இது எவ்வளவு தண்ணி பாரு, பூமி உள்ள இருந்து வருது. நாங்களா எடுத்து ஊர்த்தணும். பார்த்து தானே இருக்கிறீங்க. பட்டுன்னா பச்சை பாஸ் தான். 5 மாடி அவ்வளவும் பட்டு. பச்சை பாஸ் சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர். இதை மட்டும் பார்த்தாங்க, அதுல வருமானம் இருக்குதா அதை மட்டும் தான் பாக்குறாங்க. நேத்து கூட போய் சண்டை போட்டுட்டு தான் வந்தாங்க. மத்தி மீன் குழம்பு பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு நாங்க கேட்டது உன் போன் நம்பர் என்ன, உன் பேர் என்னன்னு எங்களே மிரட்டுறது. 5 நாளா வரலக்கா, இது கரண்ட். நான் டயாலிஸ் பேசுறேன், 5 நாளைக்கு ஒருத்தர் தான் எனக்கு பண்ணுவாங்க. இப்போ டெய்லியும் போறேன். மறுநாள் காலையில் போய் எனக்கு மூச்சு திணறலாம் ஆகுதுப்பா, கரண்ட் இல்லாதவனுக்கு. எனக்கே பயமா இருக்குது. எனக்கு இன்னைக்கு நைட்டு வரலன்னா டிவிலலாம் என்ன சொன்னாங்க, தண்ணி வராத பார்ப்போம், கரண்ட் வராத பார்ப்போம், நாங்க இருக்கிறோம். யாருன்னா ஒரு செத்தாக்கா அவனை தூக்கி போட்டா நாங்க இருப்போம் அப்படின்னு நாட்டத்துல தான் சாவுறோம். அப்ப கார்பரேஷன்காரங்க என்ன பண்ணுவாங்க? பொது ஜனங்க காவத்தண்ணி கிளியர் பண்ணுமா? நிவாரண பொருட்கள்லாம் வேணாங்க, நீங்க எங்களுக்கு கரண்ட் போட்டா போதும். சென்னை திருவல்லிக்கேணி அபிபுல்லா தெருவில் மின்சாரம் இல்லாததால் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதி மக்களிடம் என்ன பிரச்சனை என்று கேட்கலாம் வாங்க. குழந்தை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும் சார், நீங்களே சொல்லுங்க. இது எவ்வளவு தண்ணி பாரு, பூமி உள்ள இருந்து வருது. நாங்களா எடுத்து ஊர்த்தணும். பார்த்து தானே இருக்கிறீங்க. ஏங்க 5 நாளா இல்லங்க, 5 நாளா வீட்டுக்குள்ள இவ்வளோ தண்ணியை வச்சுட்டு கரண்டும் இல்லை, எப்படி இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டதுக்கு மீன் குழம்பு வச்சு மத்தி மீன் குழம்பு வைக்கலையா அந்த இபி ஆபீஸ்ல சொல்லுது. அது என்ன ஒரு இன்சார்ஜ்? அது தண்ணி போக முடியலன்னா இங்க இருந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்தா என்ன இருக்கிறது? இந்த வீடு தானே, இங்க 6 10 கனெக்ஷன் கொடுக்குறீங்க. இருக்கிறது 5 வீடு தான் சார். 5 வீடு, 10 வீடு இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. சரி, உங்களால தண்ணி போக முடியலன்னா வேற எதனா ஸ்டெப் எடுக்கணுமா வேண்டாமா? எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. நேத்து கூட போய் சண்டை போட்டுட்டு தான் வந்தாங்க. மத்தி மீன் குழம்பு பத்தி பேசுறாங்க. ஓகேவா? அது இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்க இல்ல இன்னைக்கு நாங்க கேட்டது உன் போன் நம்பர் என்ன, உன் பேர் என்னன்னு எங்களே மிரட்டுறது. 5 நாளா வரலக்கா, இது கரண்ட். நான் டயாலிஸ் பேசுறேன், 5 நாளைக்கு ஒருத்தர் தான் எனக்கு பண்ணுவாங்க. இப்போ டெய்லியும் போறேன். மறுநாள் காலையில் போய் எனக்கு மூச்சு திணறலாம் ஆகுதுப்பா, கரண்ட் இல்லாத எனக்கு. எனக்கே பயமா இருக்குது. எனக்கு இன்னைக்கு நைட்டு வரலன்னா என்னால் தாக்கு பிடிக்கவே முடியாது. எப்படி காற்றுலன்னா எப்படி இருப்பாப்பா ஆக்சிஜன் இல்லாமல்? கொசு கடி, பயங்கர கொசு இவ்வளோ இல்லை. காலை பாருங்க, குழந்தை காலெல்லாம் கொசு கடிச்சிக்குது சார். குழந்தை தூங்க முடியல, ராத்திரி பார்க்கலாம் விசிட்டு இருக்கிறோம் குழந்தைக்கு. எங்க தூங்குறது குழந்தைங்களாம்? ஞாயிற்றுக்கிழமை வந்து கரண்ட் இல்ல, 5 நாள் ஆயிடுச்சு. இன்னையோட எல்லார்கிட்டையும் சொல்லியாச்சு. இதோ நிக்கிறாரு பின்னாடி, கவுன்சிலர் நிக்கிறாரு. இதை வந்துரும் தான் சொல்றாங்க, எதுவுமே வரல. ஜாம்பஜார் மார்க்கெட் சந்து நாங்க எப்படி பழைக்கிறது சொல்லுங்க, அதை சொல்லுங்க. தண்ணி போனாதான் கரண்ட் போடுவேன்னு சொன்னாங்க, அதுக்கும் வழி இல்லை. இன்னைக்கு 5 நாள் ஆச்சு. எப்படிதான் இது? அவங்க வீட்டுல கரண்ட் எல்லாம் சும்மா இருப்பாங்களா? ஒரு நாள் சின்ன குழந்தைல தொகைச்சிக்கிறாங்களே எல்லாம், குழந்தைங்க எல்லாம் வயசானவங்க இருக்கிறாங்க. இப்ப டெங்கு வராதா? இப்ப மலேரியா வராதா? தண்ணி இப்ப காவா தண்ணி இருக்குது, இப்ப எதுவுமே வராதா? யாரு வந்து பார்த்தாங்க? கையெடுத்து கும்பிடும் போது தான் வருவாங்க. இப்ப யாரும் வரமாட்டாங்க. என்ன ஆட்சி இது சொல்லு? ஆட்சினா எதுக்கு? மனுஷால பாதுகாக்கிறது தான் ஆட்சி. இதெல்லாம் ஒரு ஆட்சியா சொல்லு? இப்ப பார்க்காத எப்ப பாப்பா? எவனா ஆனாதான் பார்ப்பாங்களா? ஒரு ஆபீஸ் போனா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண ஒரு மாதிரி பக்கத்துல இருக்கிற டீக்கார பையன் போன் நம்பர் கொடுக்க மாட்டான். அப்ப எதுக்கு தெரியாத அங்க இருந்தவனா ஆபீஸ பூட்டின்னு போயிட்டான். அப்ப கார்பரேஷன்காரங்க என்ன பண்ணுவாங்க? பொது ஜனங்க காவத்தண்ணி கிளியர் பண்ணுமா? எங்க செயல்படுது? கொஞ்சம் எடுத்து விட்டாங்க, திருப்பி அது ரிட்டர்ன் இந்த பக்கம் தான் வருது. கரண்ட்டுக்கார பொம்பளை வந்தா ஏய் வந்தா என்ன பேசணும்? அம்மா கரண்ட் பாக்குறமா செய்யறமா அப்படின்னு சொல்லணும். மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறது? ஓட்டுல தண்ணி வந்தா எப்படி சரிப்பேன்? அதுவா பேசுவாங்க. அவ மினிக்கின்னு வந்துட்டா, அவ சொல்ற நான் லாட்ஜில போய், நாங்க இத்தனை பேர் எந்த லாட்ஜில தங்குறது? நாங்க லாட்ஜில போய் தங்கன்னு தெரியுமா? எங்கன்னா போனது தெரியுமா? சொல்லு. அவ அந்த மாதிரி ராங்கா பேசுற. அது யாருன்னா கேட்டாங்களா? எதுனா கேட்டாங்களா? சொல்லு. கட்சி இருந்து என்ன இருக்குது? எதுக்கு கட்சி? டிவில எல்லாம் என்ன சொன்னாங்க? தண்ணி வராத பார்ப்போம், கரண்ட் வராத பார்ப்போம், நாங்க இருக்கிறோம். யாருன்னா ஒரு செத்தாக்கா அவனை தூக்கி போட்டா நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி நாட்டத்துல தான் சாவுறோம்.
நீ மார்க்கெட்டுக்கு வா வந்து பாரு. நீ வேறு கட்ட வந்து வீடியோ ஆடு, மார்க்கெட்டு ஃபுல்லாக நீ வீடியோ ஆடு. அந்த சந்தைக்கு இதெல்லாம் ஜனங்க சாவுதியா என்னையா கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாத. கரண்ட் வர மாட்டுது, பாப்பா தூங்க மாட்டுது, வீடெல்லாம் இருட்டா இருக்கு. எத்தனை நாள் நம்ம விலகு பற்றி வச்சு இது பண்ணோம் பசங்க? இதுல இது கொசு செம்ம கொசு, வீட்டுல புள்ள நோய் நோய்னு அறுத்துக்கிட்டு இருக்கா. நாங்க பாக்குறோம், போன் பண்றோம் ரிபி ஆஃபீஸ், இதை பண்ற ஆனா பண்ண மாட்டாங்க. காலையில கால் பண்ணோம், தண்ணி என்ன பண்றாங்க, தண்ணி போனதான் நம்ம போட முடியும் சொல்றாங்க. அப்படியே எப்படி பண்ண முடியும்? பக்கத்து வீட்டெல்லாம் கரண்ட் இருக்கு, சந்தில கரண்டா இருக்கு. பாப்பா வரோம், இது எப்படி போவோம் சொல்லுங்க? கம்ப்ளைண்ட் நம்பர் இல்ல, ஏஐ நம்பர் இருக்குது என்கிட்ட, யாரும் ரெஸ்பான்ஸ் இல்லை. வட்டச்சாலை வந்தாங்க, அவங்க வியூ தான் பாக்குறாங்க, தவிர வீடு கட்டினாங்க. தண்ணி இவ்வளவு தூரம் இருக்குது, எத்து ஊத்துனேன். யாரா ரெஸ்பான்ஸ் வந்து கேட்டாங்க கேளுங்க. எங்க பார்த்தாங்க, யார் பார்த்தா, என்ன ப்ரூஃப் இருக்குது கேளுங்க. நான் கேக்குறேன், ஒரு ஏரியாவுக்கு கவுந்த மாதிரி பால் பிஸ்கெட் எல்லாமே வச்சுட்டு கூட எல்லாரும் வீட்டுக்கு கொடுப்போம். குறிப்பிட்ட ஏரியாவுக்கு தான் கட்சிக்காரர் தான் கொடுப்பாங்க. அதுவும் சம்மந்தப்பட்டவங்க தான், யாருக்கும் கஷ்டப்படுறவங்க யாரும் கொடுத்ததில்லை அவங்க. சரிங்களா, ஆளை பார்த்து கொடுப்பாங்க இவங்க. இன்னைக்கு கரண்ட் வரணும், அதான் ஒரு 2 ஹவர் டைம் போன, நேற்று 2 ஹவர் டைம் கேட்டாங்க. இன்னும் 2 ஹவர் ஆகல அவங்களுக்கு. அவங்க ஹாயாக நான் கஷ்டப்பட்டுக்கிறோம். இங்க நம்ம குழந்தைங்க எப்படி தூங்குவாங்க நைட்ல போயிட்டு? தண்ணி இவ்வளவு தூரம் கொசு கட்டிக்குது. இந்த மாதிரி கண்ணில் யாரு பாப்பாங்களா? பாக்குறது யாரா இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் இவங்க ரெஸ்பான்ஸ் எதனா ஒண்ணு இருக்கா? வயசானவங்க எல்லாம் இருக்காங்கப்பா, அவங்க இறங்கி கூட வர முடியல. இன்னும் நிக்குது, பால் வரலாம் நிக்குது, இது போல நிக்குது, கீழே கூட இறங்கி வர முடியல. ஒரு பால் வாங்க முடியல, ஒண்ணும் முடியல. கரண்ட் வந்து 4 நாள் ஆகுது, மழையை விட்டு அடிச்சு நின்னுச்சு. ஆனா கரண்ட் வந்த பாடு இல்ல, வரல இன்னும். வந்தாங்க, அப்படியே அந்த குப்பையை தண்ணிலே தள்ளி விட்டு போயிட்டாங்க. பூனைங்க செத்து கிடக்குது, அப்படியே மிதந்ததுக்கு ஒரே நாத்தம். எங்க வீட்டு டெரஸ் மேல இருந்து பாருங்க நீங்க வேணும்னாலும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. தண்ணி வந்து நல்லா கிளீனா இருந்தா கூட பரவாயில்ல, எல்லாமே தண்ணி அப்படி நாத்தம் அடிக்குது. பயங்கரமா சாக்கடை நாத்தம் அடிக்குது. பூனை மிதந்து கிடக்குது அப்படியே, அதெல்லாம் இன்ஃபெக்ஷன் தானே ஆகும். எவ்வளவு கொசு வருது வந்து பாருங்க. வரவங்க எம்எஸ்காரங்க வராங்க, ஹாயா வந்து ஒரு கரண்ட் பண்ண பார்த்துட்டு ரோடு கரண்ட்டை பார்த்துட்டு போயிரு. ரோடு கரண்ட் இருந்தா என்ன, மேல மாடி வீட்டுல இருக்கவங்க மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க? கொடுக்குறது எல்லாமே ஒரு ஹை லெவலில் இருக்கவங்களுக்கு தான் எல்லாமே போகுது. பால் அவங்களுக்கு போகுது, அரிசி அவங்களுக்கு போகுது. ஏழை மக்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏழை மக்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. என்னங்க பண்ணுவோம் நாங்கெல்லாம் சொல்லுங்க? என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் வந்து அந்த கொசுக்கல்ல இருந்து பாருங்க, அப்ப தெரியும் கஷ்டம் என்னன்னு. ஏங்க 2 நாளாவது போய் அங்க அந்த திருவண்ணை வந்து பாருங்க, என்ன பண்றாங்கன்னு வந்து பாருங்க. வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அவஸ்தை என்னன்ட்டு. சும்மா ஒரு மோட்டர் ஒன்று வச்சுட்டு நானும் தண்ணி எடுக்கிறேன், நானும் தண்ணி எடுக்கிறேன், அதே தான் சீனை போடுறாங்க. 3 நாளா சீன் போட்டுங்க, ஒன்றும் கிடையாதுங்க. நிவாரண பொருட்கள்லாம் வேணாங்க. நீங்கள் எங்களுக்கு கரண்ட் போட்டால் போதும். அவங்க எதுவும் இலவசமாக எதுவும் கொடுக்க வேணாம். கரண்ட் ஒழுங்காக போட்டு தண்ணி ரெக்கவர் பண்ணி கரண்ட் கொடுத்தா போதும் எங்களுக்கு. இப்போ மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் தண்ணி நிற்கிது. இது வரைக்கும் 3 நாள் ஆகுது. யாருன்னா தண்ணி ஏற்றாங்களா? கரண்ட் இல்லை 3 நாள் ஆகுது. என்ன இன்னையோட சேர்த்து 4 நாள் ஆகுது. யாருன்னா தண்ணி ஏற்றாங்களா? அதை பற்றில பில்டிங் இடிக்கிறத மட்டும் பார்த்தாங்க. அதில் வருமானம் இருக்குதா அதை மட்டும் தான் பார்க்குறாங்க. பட்டுன்னா பச்சை பாஸ் தான். 5 மாடி அவ்வளவும் பட்டு. பச்சை பாஸ் சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.